யோ சுரேஷ், ஜஸ்ட் ஸ்டாப் இட் மேன், ஜஸ்ட் ஸ்டாப் இட், ஷட் அப் அப்படின்னு வந்து இப்போ கத்த ஆரம்பிச்ச உடனே வந்து அப்படியே ஷாக் ஆகி போய் சுரேஷ் நின்றுட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷுவலாக வந்து சிரிச்சுக்கிட்டே மதியம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பேய் நிறைஞ்ச மாதிரி நிற்கிறது யாருன்னு வந்து பார்த்தா லக்ஷ்மி. இதுக்கெல்லாம் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லக்ஷ்மி இப்போ நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ட்ராமாவை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. என்னடா பண்ணுறது ஏதடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இப்போ யோசிச்சு முழிச்சுட்டு இருக்கும் போதே வந்து மதி வந்து இந்த பாருங்க, தேவையில்லாமல் வந்து நான் வந்து எதுவுமே உங்களை பேசலை. நீங்கள் எங்கள் அம்மாவோட வளர்ப்பை தப்புன்னு சொன்னீங்க. எங்கள் அம்மா என்னை ஒழுங்காக வளர்க்கலை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு பேசுனீங்க. தப்பு பண்ணது உங்கள் பையன் டம்ளர் எடுத்து வைக்கல, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒரு ஈரத்துணியை கொண்டு வந்து பெட்டில் போட்டதுலேருந்து ஆரம்பித்து ரோட்டில் வந்து போயிட்டு இருக்க ஒரு பையனை தூக்கிட்டு போய் கையை காலை உடச்சி அடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. உங்கள் பிள்ளைய அவர் வேலையிலையும் சரி, அதனால தான் சஸ்பெண்ட் ஆகி உட்காந்துருந்தார். இங்கேயும் சரி, எதுலையுமே நீங்கள் உருப்படியாக வளர்க்கலங்கிறது தான் உண்மை. இதை நான் மாற்றிக்கலாம் போகிறதில்ல அப்படிங்கும் போதே வந்து ஏய் ரொம்ப திருப்பி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ராகவன் இப்போ வந்து பேச ஆரம்பிக்க. நான் என்ன பேசினேன், அவங்க பேசினது தான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ளார சுரேஷ் வராரு. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் அம்மாவை என்ன பேசின நீ அப்படின்னா, உங்கள் அம்மாவை நான் எதுவுமே பேசலையே, நியாயமாக இருக்கிறதான் சொன்னேன். அதுக்கு உங்கள் அம்மா வந்து அப்படி கோச்சிக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து அவங்களெலாம் வந்து காயப்படுற மாதிரி எதுவும் பேசலை, அவங்க பேசுனது தான் பதில் சொன்னேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே இப்போ கடும் கோபமாயிட்டு வந்து இப்போ சுரேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வர நீ இப்போ எங்கள் அம்மா கிட்டக்க மன்னிப்பு கேட்டே தீரணும். எங்கள் அம்மா இப்போ உடனடியாக இந்த வீட்டில் நீ இருக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மா நீ கூட சொல்கிற மன்னிப்பை ஏற்றுக்கிற அளவுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும். சும்மா சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இருக்கக்கூடாது. அப்படிங்கணுன்னே சாரியா, நான் முதல்ல ஏன் சாரி சொல்லணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மலர் என்ன பண்ணுறாங்க, மதியோட கையை பிடிச்சி தரன்னு உள்ளார கூட்டு போயிட்டு வந்து என்ன நினச்சிட்டு இருக்க மதி, தேவையில்லாமல் நீ ஏன் அதை பிரச்சனையை பெருசாக்குற, சின்னதாக ஒரு சாரி மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் கோபத்தை பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது முடிஞ்சிருச்சு. தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே போகிறதுனால அவங்க ரொம்ப ட்ராமா தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நெஞ்சு வலிலாம் இல்லைங்கிறது எனக்கே தெளிவாக தெரியும். அவங்க ட்ராமா பண்ணி அவங்க பசங்க முன்னாடி வந்து ஒரு பெரிய அப்படியே வந்து ஒரு பரிதாபத்தை உண்டு பண்ணணும் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இதுக்காக வந்து இதில் விழுந்துடாத, தேவையில்லாமல் உன் பேரை கெடுத்துக்கிட்டு உன் மன நிம்மதியும் கெடுத்துக்காத அப்படின்னா, இவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி நான் என்ன செய்ய போகிறேன்க்கா, நான் என்னங்க செய்ய போகிறேன், நீங்கள் திருப்பி வந்து இவங்கள்ட்ட வந்து பரவாயில்ல ஒரு மன்னிப்பு தானே, சரி விடு இந்த இடத்த கோவப்படாமல் இருந்துருவோம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த வீட்டில் அவங்கள அடிமை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கேள்வி கேட்கறது, உங்கள் அம்மா அப்பா இங்கே வந்தால் கேள்வி கேட்கறது, நீங்கள் உங்கள் கணவரோட எங்கேயாவது வெளில போகிறதுனால கேள்வி கேட்கறதுன்னு எல்லா விஷயத்தையும் உங்களை வெறுமனே பக்கத்தில் இருக்க தண்ணி டம்ளர் எடுத்துக்கிறது கூட நீங்கள் தான் வரணும்னு நினைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் குட்ட குனியறதான், குட்ட குனிஞ்சிட்டே இருந்தால் என்னையும் குட்டிகிட்டே தான் இருப்பாங்க. என்னால் முடியாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்காத மதி, இது வாழ்க்கை பிரச்சனை. தேவையில்லாமல் வந்து அவங்க சுரேஷை ஏற்றி விட்டு, ஏற்கனவே சுரேஷ்க்கும் உனக்கும் இன்னும் ஒரு இணக்கமாகலை, இப்போ இதில் பிரச்சனை ஆச்சுன்னா வீட்டை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்படின்னா வீட்டை விட்டு போகணும்னு சொன்னால் நான் போகிறேன் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இப்போ என்ன அவளை வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா மன்னிப்பு கேட்க சொல்லி. அப்படி யாரும் கெஞ்சி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க தேவையில்ல. ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியல, இவெல்லாம் வந்து இப்போ எப்படிதான் இந்த வீட்டில் இருக்க போறாலோ தெரியல, இந்த வீட்டில் எல்லாரோட நிம்மதியும் கெடுக்கவே வந்திருக்கா அப்படின்னு இந்த பக்கம் லட்சுமியும் ராகவனும் மாற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். லட்சுமி என்ன தேம்பி அழறாங்க. பாத்தியாடா இவளெல்லாம் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, இதுதான் நம்ம பார்த்த பொண்ணாதான் இப்படி நடந்திருக்குமா, திடீர்னு பாதியில வந்தவ என்ன வளர்ப்போ என்ன மாதிரி ஒரு புத்தியோ அப்படின்னு வந்து இவங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்க. டக்குன்னு திருப்பி வெளில வராங்க மதி. இதை பாருங்க, தேவையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காதீங்க, தப்பு பண்ணது நீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் ஒரு டீ டம்ளர். அந்த டீ டம்ளரை வச்சது உங்க பையன். குடிச்ச டீ டம்ளரை கொண்டு போய் உள்ளார போடணும், இல்லைன்னா அது காஞ்சி போயிடும் அப்படிங்கிறத கூட யோசிக்காம, கழுவுறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு கூட யோசிக்காத ஒரு ஜென்மத்தெல்லாம் வந்து நீங்க பெத்து வச்சுட்டு என்ன தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா, ஏய் போதும் நிறுத்து அப்படின்னு சுரேஷ் கத்த. டேய் சுரேஷ் கோவப்படாதா அப்படின்னு இந்த பக்கம் பாக்கியராஜ் மதி மலர் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, எங்க அம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறதா தான் அந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, புரியுதா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு. சரி, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் தப்பே செய்யலை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு மதி சொல்ல, டக்குன்னு எந்திரிச்சு போய் மதியோட கையை பிடிக்கிறாரு சுரேஷ். பிடிச்சோன்னா கையை விடுங்க அப்படின்னு கத்தும் போதே வந்து, எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்காம எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துகிற ஒருத்தி இந்த வீட்டில் இருக்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது, முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு தரன்னு இழுத்து கொண்டு போய் வெளில விட்ட உடனே டக்குன்னு வந்து அப்படின்னு வந்து கையெடுக்கும் முதல்ல அப்படின்னு வந்து மதி சொன்னோன்னா, என்னது ஏயா அப்படின்னா, ஆமாம் விருப்பம் இல்லாமல் மேலே கை வச்சு பிடிச்சி வெளில தள்ளிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் வெளில தள்ளலாம், எப்படி நான் போவேன், எனக்கு ஃபோன் வேணாமா, ஒரு கேப் புக் பண்ணால் கூட எனக்கு ஃபோன் வேணும், இன்னொரு பக்கம் வந்து என்னோட பர்ஸ் எல்லாம் உள்ளதாக இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு தான் வருவேன் அப்படின்னு வேகமாக திருப்பி உள்ளார போகிறாங்க. நீ இப்போ மன்னிப்பு கேட்க போறியா இல்லை வீட்டை விட்டு வெளில போறியா அப்படின்னா, இதுக்கு தானே ஃபோனே எடுக்கிறேன்னு, நான் ஃபோன் எடுத்து கிளம்பி போயிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து கிளம்பினோடனே டக்குன்னு வந்து எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இதை எதிர்பார்க்காம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கையில் ஃபோனை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து ஹேண்ட்பேக் எடுத்து தோலில் மாறிட்டு அப்படியே வேகமாக கோவமாக கிளம்பி இப்படி வந்து மதி வெளில வந்துகிட்டு இருக்காங்க.
வெளில வந்தோடனே எவ்வளோ திமிரு பிடிச்சவ, வெளில போகிறேங்கா, இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா, போ உன் வீட்டுக்கு போனால் அதுக்கப்புறம் நாங்கள் கூப்பிடலாம் வரமாட்டோம் அப்படின்னா, உங்களை நான் கூப்பிடலாம் வர சொல்லலையே, நான் என்ன இங்கேருந்து விளாண்டுட்டா இருக்கேன், இங்கேருந்து அங்கே போக, நீங்கள் கூப்பிட்ட உடனே திருப்பி வர அப்படின்ட்டு. நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். மன்னிப்பு கேட்டால் தான் அதை வீட்டில் இருக்க முடியும்னா அப்படி ஒரு மன்னிப்பு நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்கள் பையன் என்ன வெளில போக சொல்லிட்டார், நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு வந்து வெளில அப்படி போக, நிறுத்தடி அப்படின்னு வந்து நில்லு அப்படின்னு கத்துறாரு சுரேஷ். கத்துனோடனே ஏன்டா சுரேஷ் கத்துறாருன்னு பார்த்தா, சுரேஷ் வேகமாக உள்ளார போயிட்டு ஒரு பேக்கில் வந்து அவங்க துணியெல்லாம் எடுத்து டபடபடமாக எடுத்து போட்டு பேகை கொண்டு வந்து இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போகிறோன்னா, அப்போ என்ன வெறும் ஹேண்ட் பேக் மட்டும் எடுத்து போகிற, பையே எடுத்து போ அப்படின்னு ஒரு பேக் எடுத்து தூக்கி போட, பேக் வந்து அந்த தெருவில் விழும் போதே வந்து பார்த்தா அங்கே ஒரு டக்குன்னு ஒரு வீல் மட்டும் தெரியுது, அந்த வீலுக்கு முன்னாடி போய் அந்த பேக் விழுது, வீல்லேருந்து அப்படியே மேலே போய் பார்த்தா அது ஒரு போலீஸ் ஜீப்பு. அதுலேருந்து வந்து பார்த்தா இவருக்கு மேலே இருக்க மேலதிகாரி இறங்குறாரு, போலீஸ் ஆஃபீஸர். இறங்கினோடனே யோ என்னையா நடக்குதுங்க அப்படின்னோடனே, சார் அப்படின்னா அங்கே பிரச்சனை ஆகிடுச்சு, அங்கே அரசியல் பிரச்சனை, பெரிய கட்ட பஞ்சாயத்துன்னு பண்ணிட்டு இருந்தேன் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவேன்னு பார்த்தா திடீர்னு வந்து நீ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன்னு கால் வருது, அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்கள் என்னையா பண்ணிட்டு இருக்க, வெளில பேக தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்க முதல் பார்த்தா இவங்க தான் வந்து அவர் தான் வந்து முதல்ல இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணது, மதி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. அவங்க பார்த்துட்டு நீ மதி என்னாச்சுமா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா, என்ன பேகை தூக்கி எறிகிற, வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா, இப்போ இதில் வேற வரும்போது தான் பார்த்தேன் கையை பிடிச்சி வெளில தள்ளுற, திருப்பி பேகை தூக்கி விசிறி எறிகிற, இப்போ என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸ் போடலாமா, ஏற்கனவே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்னு உன்ட்ட வந்தவங்கள அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்புனேன், இப்போ உன் ஒய்ஃபே இது பண்ண ஆரம்பிச்சியா, என்ன மனுஷன் நீ, உனக்கு வேற கொடுத்தது தப்புன்னு நான் யோசிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பியா அப்படிங்கும்போது, இல்லை சார் அந்த பொண்ணு அப்படின்னு வந்து இந்த பக்கம் லக்ஷ்மி வராங்க, நிறுத்துங்கம்மா, இப்படி ஏதோ வீட்டில் வந்து வீட்டை விட்டு பொண்ணை துரத்தி விட்டுறது, இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணதெல்லாம் நான் இப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டேன், உங்கள் பையனுக்கு திருப்பி வேலையை கிழிச்சுட்டு திருப்பி வந்து அவனை கொண்டு போய் வந்து வீட்டில் உட்கார வச்சிருவேன், பரவாயில்லையா, அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு, திடீர்னு வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு இருக்கேன், இவரெல்லாம் வேலையை விட்டு பாதையில் எங்கேயும் வந்துகிட்டு இருக்காங்க, என்ன ஏதோ ட்ராமா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்டோம்னா இவங்கெல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்படியே சிரிச்சுட்டே அமைதியாக இருக்காங்க. மதி நீங்கள் உள்ள என்னம்மா எதுவும் பிரச்சனைனா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு தடவை அவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக மதி சொல்ல, மலர் இந்த பக்கம் வந்து மலருக்கே வந்து இப்போ சிரிப்பு ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீ உள்ளே போமா, நான் அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்கேன், அவன்கிட்ட நான் பேசிட்டு உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே, இல்லை சார் நான் வீட்டுக்கு, நீ உள்ளே போமா அப்படின்ன உடனே டக்குன்னு பையை எடுத்து வேகமாக உள்ளார போகிறாங்க மதி உள்ளார போகும்போது அப்படியே கேஷுவலாக ஒரு பார்வையை லக்ஷ்மியையும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போக, அப்படியே லக்ஷ்மி ஷாக் ஆகி பார்க்க, ஒரு வார்த்தை மாற்றி சொல்லியிருந்தா அவங்க பையன் திருப்பி வெள்ளை சட்டையை போட்டு வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க. வாயா அந்த கேஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும், அவன் ஜீப்ல ஏரியா அப்படின்னு வந்து சுரேஷை கூப்பிட்டு, என்னையா பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சுக்க தெரியல, வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேற, தத்தியா நீ அப்படின்னு திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறதோட இப்படி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, மதி வீட்டை விட்டு இல்லைன்னா வெளில போயிடலாம் பெட்டர் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு, மலர் எப்போதான் வந்து வெகுண்டிடுவாங்க, அது எப்போ நடக்குங்கிறதையும் நான் சொல்லுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சிறகடிக்கா சரியும் அதிரடியான திருப்பங்கள் நடந்து ரேகாவோட திருமணம் நடக்க போகுது, ரேகா சத்யாவுக்கு. அந்த திருமண ட்ராக்கை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.